வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹோண்டா சைன் 125 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னா டைமிங் டென்ஷனர் தான் கம்ப்ளைண்ட்டு. இந்த டென்ஷனர் கம்ப்ளைண்ட் ஆனதுனால வண்டியோட சவுண்டே மாறிடுச்சு. ரொம்பவே ஒரு கடகடன்னு ஒரு சவுண்டு. கஸ்டமர் அந்த சவுண்டு வந்தோடனே சடனாக வண்டியை ஆஃப் பண்ணிட்டு ஓட்டிட்டு ஒர்க்ஷாப் பண்ணிட்டாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த லூஸ் ஆகி கொஞ்சம் ஓடுனதுனால வண்டி அந்த டைமிங் செயின்லேருந்து எல்லாமே போச்சு. கம்பல்சரி டைமிங் செயினை மாற்றணும்னா டைமிங் கெட்ட பிரித்து தான் ஆகணும். ஏன்னா அந்த சைடில் ஒரு பேட் வந்து கரெக்டாக கிராங்கு அந்த டைமிங் மார்க்கிட்ட பக்கத்தில் வரனால கழட்டி மாட்டவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்கணும். இந்த வண்டியில் கம்பல்சரி நான் பேரல் வரைக்கும் உருவிட்டேன். ஏன்னா கெட்டில் இருக்க டாப் நட்டை உருவிட்டாவே பேரல் லூஸ் கான்டாக்ட் ஆகிடுது. அதனால் மறுபடியும் டைட் பண்ணும்போது ஆயில் லீக்கேஜ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கம்பல்சரி வந்து நான் பேரல் கெட்டு கெஸ்கட்டு எல்லாத்தையும் புதுசாகவே மாற்றி வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சவுண்டு நல்லாவே இருந்துச்சு. முடிஞ்சளவுக்கு கம்பல்சரி வந்து இந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா சடனாக நிப்பாட்டி உடனே பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிறிய பதிவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால அந்த வீடியோ